தெரிந்து இதற்காக நம்மை ஆண்டவர் பிடித்துக் கொண்டு விக்கிரக வழிபாட்டிலே வாழ்ந்து வந்த நம்மை, துன்மார்க்கத்திலே வாழ்ந்து வந்த நம்மை தேவன் வேறு பிரித்து அவருக்காக நம்ம தூக்கி எடுத்திருக்கிறாரே, அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதன் நோக்கம் என்ன, அதற்காக அவர் தெரிந்து கொண்டதற்கு பிரதிபலனாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு மிருகத்தனமாய் வாழ்ந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கும்படியான சட்டத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு மக்களை, கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டு அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்த, மிருகத்தனமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவன் என்னை சந்தித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, முகாந்திரம் உண்டு. ஒரு காலத்தில் நான் பெருமையுள்ளவனாய், மேட்டிமை உள்ளவனாய், அதிகாரத்தை கரத்தில் எடுத்தவனாய் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்பொழுதோ அந்த அதிகார துஷ்பிரயோகம் என்னை விட்டு விலகி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரோ, அவர் என்னைக்கு என்னை சந்தித்தாரோ அன்றைக்கே நான் லாபமான அனைத்தையும் நஷ்டமாய் கருதி விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் பவுல் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நீங்களும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னை குறித்து எப்படி அறிமுகப்படுத்த நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7 - 9 வரை உள்ள வசனங்களிலே அவர் இந்த காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. யாருக்காகவா? கிறிஸ்துவுக்காக. தன்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, தன் இனவன ஜந்துக்களுக்காக அல்ல, ஜனங்களுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அப்படி நஷ்டமா விட்டேன்? நானு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணினேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை, அவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்காக தான். பவுலை போல படித்தவன் ஒருவன் இல்ல. கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்தவன், கல்வி மேதை. அப்படிப்பட்டவன், படிப்புல பல டிகிரி வாங்கினவன், டாக்டரேட் பட்டம், அதிகமான டாக்டரேட் பட்டம் வாங்கின நபர் சவுல். அந்த சவுலை கர்த்தர் சந்தித்தார். அந்த சவுல் பவுலை மாறின பிறகு அவன் சொல்றான், நான் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் நஷ்டமா விட்டேன்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக, உலகத்தின் காரியங்களை குறித்து அல்ல, வேதத்தை குறித்து அல்ல, இதை காட்டிலும் இந்த வேதத்தை ஆக்கியோன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினாலே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க, அவரை இன்னார் என்று நான் அறிந்து கொண்டால்தான் அவருக்காக நான் ஜெபிக்க முடியும். இதுவரையிலும் என் பட்டத்துக்காக, என் படிப்புக்காக, என்னுடைய திறமைக்காக நான் வாழ்ந்து வந்தேன். வாங்கின சம்பளத்துக்கு ஏதுவாக, எனக்குள்ள திறமைக்கு ஏதுவாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, எப்படியாலும் என்ற அதிகாரத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிகார மமதையில நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்பொழுதோ அவர் எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்காகவே அந்த ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை விடுகிற பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து, இயேசுவே, கர்த்தாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தானே, அவன் என்னுடைய பாதத்தில் தானே அவனுடைய உயிரை விட்டான். அவன் அந்த அளவுக்கு உயிரை விடுவதற்கு காரணமான அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். சவுலுக்கு ஒரு அந்த மனம் மாற்றம் வருவதற்கு ஒரு காரணம் ஸ்தேவான் அமைந்திருந்தான். அவன் அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியா, அழிக்கும்படியாய், கொலை செய்யும்படியா, அவன் பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சிட்டான்னா சரி, அவன் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்து கேஸ் போட அப்படிலாம் கிடையாது. அப்படியே கொண்டு போய் அவன் ஜெயில அடைச்சிடலாம். அப்படியான ஒரு அதிகாரத்தை கரத்துல வாங்கியிருந்தான். அல்லேலூயா. ஆமா. அவன் தன்னை குறித்து நான் எப்படிப்பட்டவன் சொல்லி பெருமையா பேசுறேன். இன்னைக்கு அநேகருக்குள்ள பெருமை இருக்கு.
நான் எந்த குலம் தெரியுமா, நான் எந்த கோத்திரம் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படி சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் பவுல் சொல்றாரு, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படி சொல்லிட்டு. இப்ப வாசிக்கலாம் நம்ம 3வது வசனத்திலிருந்து ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவன் சொல்றாரு, நான் விருத்த சேதனம் செஞ்ச ஆளியா அப்படி சொல்லிட்டு இப்படி எல்லாம் பல விதமான காரியங்கள் சொல்லி 5ல இருந்து வாசிப்போம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் எப்படிப்பட்ட ஆளு? 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். அப்ப விருத்த சேதனம் செய்யப்பட்ட அவனுக்கு ஒரு தனி மரியாதைங்க. யாரு? ஆண்டவர் சொல்லி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டோடைய பிள்ளைங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் சந்ததிக்குள்ள நீ என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். விருத்த சேதனம் கர்த்தருடைய கட்டளைய நான் நிறைவேற்றுறவன். அப்ப அவர் சொல்லியிருக்க கட்டளை என்ன? விருத்த சேதனம் செய்யணும் சொல்லி. அப்ப நான் முதலாவது யார் அவன்? நானு விருத்த சேதனம் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். இஸ்ரவேல் வம்சம். அடுத்தது யாரு? நானு இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். என்ன கோத்திரம் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நான் கலப்பு இல்லாதவையா, எபிரேயன்ல பிறந்த எபிரேயன் நானு. ஆமா, ஒரு கலப்பு அங்க கிடையாது. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நான் நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற பரிசேயன்யா, நான் பரிசேயன். ஆமா, நான் நியாய பிரமாணத்தெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். என்னட்ட வந்து பேசுறியா? புள்ளி எங்க இருக்குது, கமா எங்க இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் கொடுத்த சட்டம் என்னன்னு சொல்லி, நியாயப்பிரமாண சட்டம் என்னன்னு சொல்லி, எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, அப்படி சொல்லிட்டு மார் தட்டி கொண்ட ஒரு மனிதன். அப்படியே பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். என்னவா? பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆவிக்குரிய திருச்சபை முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்து இந்த பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சீஷர்களால ஆரம்பிக்கப்பட்டது ஆதி அப்போஸ்தல திருச்சபை. இந்த திருச்சபையை நான் என்ன செய்யறதுக்காக வந்தேன்? நானு பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்துறவன். நான் யாரு? நான் பரிசேயன். நான் நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்கவன். நியாய பிரமாணம் தான் என் உயிர் மூச்ச. அது எங்க ஓடிட்டு இருக்கு? என் ரத்தத்துல கலந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வந்து ஏதோ புதுசா ஒருத்தன் வந்தான், நான் தான் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவனை சிலுவையில அறிஞ்சு சாகடிச்சாச்சு. அவனை பிடிச்சிட்டு அவன் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அறிவித்துக்கிட்டு இருக்காங்களே, அவன் பேரை வச்சுட்டு ஒரு சபையை வேற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி சபையை ஆரம்பிச்சுட்டு நான் விட்டுருவானா? நான் மோசே காலத்துல இருந்து இருக்கேன். மோசே மூலியமா ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண சட்டம் யாருக்கிட்ட ஆண்டவர் கொடுத்தாரு? மோசே கிட்ட கொடுத்தாரு. அதை தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏதோ இயேசுன்னு ஒருத்தன் வந்து பிறந்து அவன் எப்படி சில அந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யான்னு சொல்லிட்டு போனா அவனை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். நான் உற்றுவானா அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சபைக்காய் நான் பக்தி வைராக்கியம் பாடுறேன். சபையை பக்தி வைராக்கியத்தைப்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன். அடுத்தது நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். என்னை குறித்து ஒருத்தன் ஒரு குற்றம் சாட்ட முடியாது. என்னை குறித்து யாரும் கை நீட்டி நாக்கில பல்ல போட்டு ஒன்னும் பேசிட முடியாது. நான் குற்றம் சாட்டப்படாதவன். அப்ப எல்லா தகுதியும் என்ன இருக்குது? அவள்கிட்ட அவன் சொல்றான், இதெல்லாம் என் தகுதி, இந்த தகுதியெல்லாம் என்கிட்ட இருக்கியா, நான் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா தகுதியும் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்? அதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் லாபமான அனைத்து இதெல்லாம் லாபம், இதெல்லாம் லாபம். அதெல்லாம் நான் எப்படி தூக்கி போட்டுட்டேன்? நஷ்டமா. என் வாழ்க்கையில இத்தனை வயசுல வரைக்கும் நான் துன்மார்க்கிறேன். அப்படி லாபமா நினைச்சதெல்லாம் அதெல்லாம் நஷ்டம் என் வாழ்க்கையில. நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத காரியம்லாம் என்னவா? இயேசு கிறிஸ்து தேடாம இது வரைக்கும் இருந்துட்டல, என் வாழ்க்கையில நஷ்டமா போச்சுயா. சில பேர் அப்படிதான் வந்து சாட்சி சொல்லுவாங்க, இத்தனை வயசு வரைக்கும் நான் இயேசு அறிந்து கொள்ளாம போயிட்டேனே, என் காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அன்னைக்கு தாங்க நான். அல்லேலூயா. ஆமா, என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அன்றைய நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது.
அல்லேலூயா. ஆண்டு என் நாமத்து நிமித்தம் நீ எதையாக இழந்தாயானால் நீ 100 பெற்றுக்கொள்வ, 100க்கு 100 நீ பாஸ் பண்ணிடுவ. அல்லேலூயா. ஆமா, லாபமா இருக்க அத்தனையும் சவுல் தூக்கி எறிந்துட்டான். அல்லேலூயா. ஆமா, அந்த பவுல் தூக்கி எறிந்ததுனால 100க்கு 100 பரலோக ராஜ்யத்தை அவன் பெற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அறிகிற அந்த அறிவில நான் வாழுகிறேன்னு சொல்லி, அதற்காகவே நான் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாக நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்ப்பா அப்படி சொல்லு. அல்லேலூயா. ஆமா, 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக விட்டுட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பையா தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு யாராவது அப்படி தூக்கி போடுவோமா? ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் தூக்கி போட்டுறேன். அனைக்கிற வாங்க ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு அழைச்சா ஆண்டு சில பேர்கிட்ட ஊழியத்துக்கு, ஆண்டவர் என்ன ஆண்டவரே நீங்க பாட்டு, நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன், இப்பதான் கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறேன், இப்பதான் குழந்தை வேற பிறந்திருக்குது, இதெல்லாம் வேற இப்பதான் நான் அதெல்லாம் வளர்த்து பெரிய ஆளா ஆக்கணும், என் பிள்ளை வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறா, அவளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணத்தெல்லாம் வேற பண்ணி கொடுக்கணும், நீங்க பாட்டு இந்த நேரம் பார்த்து ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டா நான் எப்படி ஊழியத்துக்கு வர்றது? முடிச்சுட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் தான், ஒரு 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது, நான் அதில் 10 வருஷத்துக்கு சர்வீஸை முடிச்சுட்டு அப்புறம் நான் வேலைக்கு வரேன், ஊழியத்துக்கு வரேன் ஆண்டவரே. அதுக்கு அநேக மக்கள் வேலையை விடுறதுக்குலாம் அநேகருக்கு மனசே கிடையாது, அந்த சொந்த வேலையெல்லாம் விடுறதுக்கு அநேகருக்கு மனசே கிடையாது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த பாரம்பரியத்தை விட்டு வர்றதுக்கு அநேகருக்கு மனசே கிடையாது. ஒரு அருமையான சகோதரர் இருந்தார், அவரிடத்துல ஒரு நாள் மத்தியான வேலையில அவரோடு கூட பேசும்படியே ஆண்டவர் கிருபை செய்தார். அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வீட்டில் போய் நாங்கள் அப்பப்போ நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வருவோம். அவரிடத்துல பர்சனலாக ஆண்டவர் அவரோடு கூட பேசும்படியான கிருபை செய்தார். நடு ரோட்டில் இருந்து அவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் கரத்தில் எப்படி மாத்திரை எடுப்பார், இவ்வளோ மாத்திரை கையில் எடுப்பார், ஒவ்வொரு வேலைக்கும் 3 வேலைக்கும். அப்போ எவ்வளோ மாத்திரை ஆகும்? அப்படிதான் போடுவார். எல்லா வியாதி டோட்டலாக அவருக்கு உண்டு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் வியாதி அவருக்கு உண்டு. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இன்னைக்கு இயேசு இன்னைக்கு ஏற்றுக்கொண்டாயானால் நான் உனக்கு எல்லாத்துக்கும் பரிபூர்ண விடுதலை தரேன், நான் உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட பேசி கொண்டு அப்போ சொன்னேன்னு, இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க, நீங்கள் இயேசுவை தேடுங்க, ஆண்டுகிட்ட வாங்க, உங்களை ஆண்டு இதில் இருந்துலாம் விடுதலை தரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், அதெல்லாம் நடக்காது. வருவீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, அப்பப்போ ப்ரே பண்ணுறீங்களா, ஓகே, ஏதோ உங்களுக்கு சாப்பாடு வேணுமா நான் ரெடி பண்ணி தரேன், இல்லை டிஃபன் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் வாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, சாப்பிடுங்க, போயிருங்க. ஆனா இந்த மாறுங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லிடாதீங்க, அதெல்லாம் என்னால முடியாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் குடும்பத்துல என் வகைராவில் நான் தான் பெரிய ஆள், என் பங்காளியில நான் தான் பெரிய ஆள். ஏதாவது ஒரு விழா அப்படின்னா ஃபங்க்ஷன்னா நான் தான் தலப்பாக்கட்டு கட்டணும், நான் தான் என்ன செய்யணும், தலப்பாக்கட்டு கட்டணும், நான் தான். அப்படி இருக்கும்போது நான் அதை விட்டுட்டுலாம் வர முடியாது. இது அப்பப்போ ப்ரேயருக்கு வர சொல்றீங்களா, சர்ச்சுக்கு வர சொல்றீங்க, வரேன், இதை அட்டன் பண்ணிட்டு வரேன், அதான். ஆனா முழுசா நீங்க இயேசு ஏத்துக்கொள் அப்படி சொல்லி என்ன சொல்லிடாதீங்க அப்படின்னு. எவ்வளவு மூச்சு, கட்டத்துல 1 மணி நேரம் அவரோட கூட பேசணும், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் அந்த நபர் மரித்து போனார். மறுநாள்லே அவர் மரித்து போனார். மனைவி, 5 பிள்ளைகள் அவருக்கு, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அவருடைய மனைவிக்கு ரொம்ப சின்ன வயசு, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம். அந்த பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு இடத்துல அனாதையை போல, என் பிள்ளை நீ வளர்த்துக்க, நீ என் பிள்ளை நீ வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த உறவினர் இடத்துல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வளர்த்து. எவ்வளவு வேதனை பாருங்க. ஆண்டு சொன்ன ஜீவனை நான் பாதுகாக்கிறேன், நீ இன்னிடத்துல வா ஆண்டு சொன்னார். நான் எனக்கு பாரம்பரியம் என்ன, நான் தான் தலைக்கட்டு, நான் தான் எல்லாம் செய்யணும். இன்னைக்கு எந்த தலைக்கட்டை வைக்கிறது, அவருக்கே தலைக்கட்டு பண்ண வேண்டிய ஆள் நிலைமையில இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்தை பிடித்து கொண்டே ஆண்டோட வரத்துக்கு இன்னைக்கு அநேகர் மறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பவுலோ லாபமான அத்தனையுனா கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக குப்பையாக கருதின தூக்கி எறியறையான்னு சொல்லி தூக்கி எறிந்துப்பட்ட. அல்லேலூயா. ஆமாங்க, தேவன் அதை தான் நாளில் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. 12வது வசனம் சொல்லுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக
ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, நான் எதுக்கான இயேசுவால பிடிக்கப்பட்டனோ அதை பற்றிக்கொள்ளும்படி நான் ஆசையா ஓடுறேன்னு சொல்லிட்டு, நான் எல்லாம் அடைந்துட்டப்பா, நான் எல்லாம் தேறிட்டேன், எல்லாம் என்னால முடியும், அப்படியே இல்லவே இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவால எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் தொடர்ந்து பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடர்றார். ஹல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டு நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. ஆமாங்க, இதற்காக தான் தேவன் நம்மை அழைத்து, தேவன் அழைத்த அந்த பரம பொருளுக்காக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்ம அழைத்ததுக்கு நோக்கம் உண்டு, முகாந்திரம் உண்டு. பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதற்காக எல்லாவற்றையும் விட்டேன்னு சொல்லி, இன்றைக்கு தேவன் நம்மை அதற்காக தான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அக்கினி கிறிஸ்துவ சபை கர்த்தர் பேசுகிற வார்த்தை பவுலை போல, நீ லாபமான அத்தனை நஷ்டமாய் நீ விடுவாயா ஆண்டு கேட்கிறேன். நஷ்டமும் குப்பையா வருவாயா? ஆண்டுக்குள்ள வருகிற பொழுது பெருமனம் பாராட்டுகிறவர்கள காணப்படக்கூடாது, மேட்டுமை உள்ளவர்கள காணப்படக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், என்னை தேவன் தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன? எதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் தெரியுமா அவர் என்னை தெரிந்து கொண்டாரு? அவர் ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி, அந்த ரகசியத்தை நான் அறிந்து அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பவுல். 3வது வசனத்தை வாசிக்கலாம். அது என்னவெனில், சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திலுள்ளவருமாய் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன ரகசியத்தை வெளிப்படுத்தினார்? நான் எபிரேயனாய் இருந்த கிறிஸ்துவின் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டா வாழ்ந்த என்னை அவர் யாருக்கு எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரே? தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டு அதை புறஜாதியாருக்கு சொல்லும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னத்தை நான் சொல்ல போகணும் புறஜாதிகளுக்காக? அவர்களுக்கு தேவன் என்னத்தை வைத்திருக்கிறாரு? அவர்கள் உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் உடன் சுதந்திரராய் இருக்கிறாங்க, அவர்கள் உடன் பங்காளிகளா இருக்கிறாங்க அப்படி சொல்லி அந்த புறஜாதியருக்கு அறிவிக்கப்படும்படியாகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய லேவியர்ல ஆண்டு தெரிந்து கொண்டார். லேவியருக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டு வைத்தார். உனக்கு யாருல பங்கு இல்ல, மற்றவர்களோட உனக்கு பங்கு இல்ல. ஒவ்வொரு கோத்திரத்தை ஆண்ட கொடுத்திருந்தார். அந்த கோத்திரத்துக்குள்ள உனக்கு பங்கு இருக்கு, அவங்களுக்கு கொடுத்த அந்த பங்கு உனக்கு கிடையாது. உனக்கு பங்கு யாரு? நான் தான் உனக்கு பங்கு என்று சொல்லி கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் தன்னையே சுதந்திர விதமாக கொடுத்திருந்தார், தன்னுடைய பங்கை சுதந்திரமாக கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்படியாக அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அது உரிமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ரகசியம் இப்பொழுது என்ன ஆக்கப்பட்டிருக்குது? இது புறஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால இது யாருக்கும் வந்துருச்சு? புறஜாதியாருக்கும் இது வந்துருச்சியா? புறஜாதியாருக்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதை தான் அறிந்து கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து எனக்கு அறிவித்திருக்கிறார். அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ளவும், அது மட்டுமல்ல உடன் பங்காளிகளாகும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த புறஜாதியரை பங்காளிகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை சுதந்திரமா கர்த்தர் மாற்றுகிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் எல்லாரும் புறஜாதியா இருந்த புற மதத்தினராய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய சந்ததியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரகசியம் தாங்க பெரியது. இதுக்காக இந்த ரகசியத்தை தான் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான். இது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம்தான், அப்படி அல்லவே இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்க எந்த ஜாதியில பிறந்திருக்கலாம், எந்த மதத்துல பிறந்திருக்கலாம், எந்த தேசத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளை ஆயிட்டா என்ன வந்துருவாங்க? சுதந்திரம் வந்துருதுயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த சொத்தெல்லாம் யாருக்குதான்? அவருடைய பிள்ளைக்குதான். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குதான். வேற யாருக்கா கிடைக்குமா? கிடைக்காது.
அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாக முடிய அதிகாரத்தாண்ட தந்திருக்கிறார். அப்ப அவர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த சகல ஆசுவாத்தையும் அவர் சுதந்திரத்துக் கொள்கிற சுதந்திர வீதம் அவளுக்கு நடந்து வரும். அவர் சுதந்திரவாளியா மாறுறாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உடன் பங்காளியா மாறிடுறாங்க. என்ன என்ன ஆயிட்டாங்க? பங்காளி. ஆமா, எந்த ஒரு காரியம் சொன்னா யார் அங்க வரணும்? காரியங்கள் செய்யறதுக்கு பங்காளி எல்லாம் கூப்பிடு, பங்காளி எல்லாம் கூப்பிடு அப்படிம்பாங்க. இப்ப பங்காளி தான் முக்கியம். உரமுறையான காலத்துல யாரும் முக்கியம்? அங்க மத்தாள காட்டலாம் தெரிஞ்சவங்க அந்த தூரத்து சொந்தம் அதெல்லாம் காட்டல. யாரு முக்கியம்? அங்க பங்காளி தான் முக்கியம். ஆமா, அநேக இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா பங்காளிக்காக வைராக்கிய மாறாட்டுவாங்க. ஏன் பங்காளி எப்படிடா நீ பேசிடலாம்? இப்ப நம்மளாம் யாருடைய பங்காளி ஆயிட்டோம்? இயேசு கிறிஸ்துடைய பங்காளி ஆயிட்டோம். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேர் அவருக்கு பங்காளி. அப்ப பங்காளிக்குண்டான சுதந்திரம் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆமா, அதைதான் பவுல் அந்த ரகசியத்தை தான் அறிந்து கொண்டார். இது யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. அது எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை யாரெல்லாம் பிடித்து கொண்டிருந்தாங்களோ அவங்க சொன்னாங்க எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார், அவனுக்கல்லையா இது யாருக்கு? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் மனம் புதிதாகிறாலே மறுரூபமாக்கப்படுறாங்களோ அவர்களுக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுதந்திர விதம் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் பங்காளியா மாறி இருக்காங்க. அவர்களுக்காகவே இந்த ரகசியம் வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்த ரகசியம் இன்றைக்கு நமக்கெல்லாம் புரிதானதாய் மாறுகிறது. அதை அறிவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். சவுலா இருந்தவரை பவுலாய் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் அதற்காக தான் நம்மையே தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இதுதான் நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் வருகிறபொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறுறோம்? நம்ம அவருடைய பிள்ளையாகிற அதிகாரத்தை கொடுத்து சுதந்திரவாளியாய் மாற்றி பங்காளியாய் கற்ற மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, இதைதான் நாம் இந்த ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். இதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, இது அறிந்து கொண்ட நாம் தொடர்ந்து 11வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மறைவாக வைக்கப்பட்டிருந்த ஆதி காலம் முதற்கொண்டு மறைவாய் வைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனாதி ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இப்ப எங்க எது மூலமா வெளிப்படுதா? சபை மூலமாய் வெளிப்படும்படியாக. ஆகவேதான் சபைகளிலே கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு அறிவிக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுகிற பொழுது அவர்களுக்கு என்னென்ன பிளஸ்ஸிங் வைக்கப்பட்டிருக்குது, அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனம் இல்ல பவுல் சொல்றார், ஆனபடி சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நான் இப்ப யாரா இருக்கேன்னு தெரியுமா? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன்றது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. ராத்திரி படுக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மனிதனா காணப்படுறான்? பழைய மனிதனா, புறம்பான மனிதனா. அவன் எழுந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எப்படி கிருபை புதிய காணப்படுதோ அப்படியே ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டவனா மாறணுமா? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும். இன்னைக்கு நான் யார்? புதிதாக்கப்பட்ட. இன்னைக்கு நான் யார்? புதிதாக்கப்பட்டவன். நாளைக்கு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? நான் புதிதாக்கப்பட்டவன். புதுசா நான் மாத்திட்டேன். ஒவ்வொரு நாள் புதுசாகிட்டாரு. இப்ப நான் என்ன வேலைக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு வேலைக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். தேவன் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம்
6 14 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. எனக்கு 40 வயசா இருந்துச்சு. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் கர்த்தருக்கு நான் என்ன பதில் கொண்டு வந்தேன்? நல்ல பதில கொண்டு வந்தேன். என்னை அனுப்பினவர்கள் நல்ல பதில கொண்டு வந்தேன். ஆனா என்னோட கூட வந்த சகோதரர்களோ அவர்களாம் என்ன செய்ய பண்ணிட்டாங்க? அவங்களாம் கரைய பண்ணாங்க, கரையப்படுத்தினாங்க. ஆனா நானும் நல்ல பதிலை கொண்டு வந்தேன். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நான் எப்படி பின்பற்றினேன்? நானே என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அவர்களோ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க. மக்களுடைய மனம் மடிவாகிறபடியா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பு வரும்படியா, வேதனை வரும்படியா அப்படியான காரியங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா நானும் அவர் எதிர்பார்த்திருக்க பிரகாரம் அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது. யார் இயேசு ஏற்றுக்கொண்டமோ அவங்களுக்கு ஆண்டு என்ன வச்சிருக்கிறாரு? சுதந்திர விதத்தை வைத்திருக்கிறார். உத்தமமா யார் பின்பற்றுகிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவுக்கு லாபமான அத்தனையும் நஷ்டமா கருதி விட்டுட்டு அவரை யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுதந்திர விதத்தை வைத்திருக்கிறார். இதுதான் பாக்குறோம். நீ உத்தமமா என்னை பின்பற்றினபடினாலே உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமா இருக்கும்படிக்கு இருக்க கடவுள் சொன்னார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். கர்த்தர் சொன்னபடியே என்ன உயிரோட காத்திருக்கிறாரு. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். 40 வயசுல என்ன அழைத்தாரு. நான் 45 ஓடிட்டு 45 வருஷம் ஓடிட்டு இருக்கேன். எத்தனை வயசு எனக்கு? 85 வயசு. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. தட்டி கதமைப்படுத்தலாம். உத்தமமாய் வற்றி வரும் பொழுது தேவன் ஒரு காரியத்துக்கு அனுப்பும் பொழுது அதுல என்ன நோக்கத்தோட என்ன பர்பஸோட ஆண்டவர் அனுப்புகிறாரோ அந்த வேலையை செய்யும்படியா கரெக்டா அந்த காரியத்தை பார்த்து வந்து அந்த கர்த்தர் அழைத்த அழைப்புகளை ஓடுறதுனால இந்நாள் வரைக்கும் என் பலன் என்னைக்கு அந்த 40 வயசுல ஆரம்பித்தது போலவே இப்ப 85 வயசு ஆயிடுச்சு. இப்ப என் பலன் என்ன ஆகல, குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆகையால என்ன செய்யணுமா? கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருப்பாரானால் நான் ஏனோக்கியரையும் அவங்களுடைய அரணான பட்டணத்தை என்ன பண்ணிடுவேன்? நான் துரத்திடுவேன். அந்நாளில கர்த்தர் எனக்கு சொன்ன இந்த ஸ்ரீரங்கத்தை எனக்கு தாரும். கர்த்தர் அந்நாளில எனக்கு சொன்ன இந்த தமிழ்நாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் அந்நாளில சொன்ன இந்த நாட்டை இந்த தேசத்தை எனக்கு தாரும். கர்த்தர் அந்நாளில சொன்ன அந்த கார் அல்லேலூயா எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் கேட்கிறான். கர்த்தர் என்னோட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவளை நானே துரத்தி விடுவேன். அல்லேலூயா. நான் அந்த சத்துருவை துரத்தி விட்டு நான் ஆளுகை செல்வேன். அல்லேலூயா. அப்ப 45 ஆண்டுகளாய் 40 வயதுல இருந்து 85 வயது வரையிலும் காலேபோடு கூட யார் இருந்திருக்கிறா? கர்த்தர் கூடவே இருந்திருக்கிறார். ஆகவே பலன் குறைவில்லை. அவர் என் கூட இருக்கிறார். எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சுதந்திர பாகத்தை நீ எனக்கு கொடுயா, நான் ஆட்சி செய்வேன், நான் ஆளுகை செய்வேன் சொல்லி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, பவுல் சொல்லுகிறார், இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு என்ன வேலை எனக்கு? நான் அந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக்குள்ள வேண்டும், சத்துருவை அழிக்க வேண்டும். அதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? 2 Corinthians 5:9 நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும்
குடியிராமல் போனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் நடக்க வேண்டுமா. அல்லேலூயா. நாம் இந்த சரீரத்தை நம் உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த சரீரத்துல இந்த சரீரம் நமக்கு வாடகை வீடு. நமக்கு ஒரு வீடு அங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. பரலோகத்துல நமக்கு ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் நம்ம குடியிருந்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போனா கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்காகவே நாம் வாழ வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பிரியமா இதற்காக கர்த்தர் நம்மை பவுல் சொன்னான், அவரை அறிகிற அறிவுக்காக தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அவரை அறிகிற அறிவுக்காக நான் லாபமான அனைத்தையும் நஷ்டமாக நான் விட்டுட்டேன். என்னுடைய பாரம்பரியம், என்ற பட்டம், பதவி எல்லாத்தையும் நான் நஷ்டமா விட்டுட்டேன். தேவன் என்னை தெரிந்து கொண்டதோட ரகசியம் என்ன, தெரிந்து கொண்டதோட நோக்கம் என்ன, அவருடைய ரகசியத்தை மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொண்டு அந்த ரகசியத்தை புறஜாதியாருக்கு அறிவிக்கும்படியாகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் புறஜாதியாருக்கு என்னை நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கர்த்தருடைய ரகசியத்தை அறிவிக்கும்படியாக, அவர்கள் சுதந்திரவாளிகள், அவர்கள் உடன் பங்காளிகள் என்று சொல்லி அவர் தெரிவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். சவுல் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்தது போல இன்றைக்கு நாம அர்ப்பணிப்போம். லாபமான அனைத்தையும் நஷ்டமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த வேலையில் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிகிறேன்ப்பா, அதெல்லாம் வேண்டாயா. என் பாரம்பரியம், என் பட்டம், பதவி எதெல்லாம் எனக்குள்ள பெருமையா காணப்பட்டதோ அந்த பெருமையை நான் தூக்கிறேன். தேவன் பெருமையானவருக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மையானவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டு உங்க கிருபை எனக்கு போதும் ஐயா, நான் தாழ்மையாய் காணப்படும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அழைத்த அழைப்பிலே நான் ஓட, ஆமாப்பா, உம்மை நான் அறிந்து கொண்டு நீர் எப்படிப்பட்டவர், உம்முடைய குணாதிசயம் என்ன, உம்முடைய வல்லமை என்னன்னு சொல்லி நான் உம்மை அறிந்து ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடி வசந்த பிரகாரம் உண்மை நான் அறிந்து அந்த விசுவாசத்துல ஓடவும் நீர் என்னை அழைத்த அழைப்பு புறஜாதியாருக்கு செல்லு அப்பா. கிறிஸ்துவையே அறியாதவர்களுக்கு, அவரை இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழாதவர்களுக்கு அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தவும் உமக்காய் ஒவ்வொரு நாள் நான் வைராக்கியமா வாழவும், புறம்பான மனிதனை தள்ளிவிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட மனிதனாய் வாழ்ந்து ஆண்டவரே, சத்துருடைய கோட்டை தகர்த்து ஆண்டவரே, வெள்ளத்தோடு உமக்காய் வைராக்கியமா எழும்ப பிரகாசிக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் நிறைவேற்றி முடிக்கவும் ஆண்டவரே, கடைசி பரியந்தம் ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாய், உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படியே அர்ப்பணிப்போமா இந்த வேலையில உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். முக்கியமாக பொறுப்படுப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.